ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா சாட்டர்டே நைட் எடுத்தது. சாட்டர்டே டின்னர் ஒர்க்லாம் முடிச்சுட்டு ஒரு 7:30க்கு மேலே தான் பூஜை ரூமையே க்ளீன் பண்ண ஆரம்பித்தேன். பொங்கல் க்ளீனிங் ஒர்க்கு கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறதால மார்னிங்கில் ரொம்ப ஹெவியாக இருந்தது. ஸோ பூஜை சாமான் வளர்க்குறதுக்கு டைமே இல்லை. நான் நைட்டு தான் கொஞ்சம் இதெல்லாத்தையுமே க்ளீன் பண்ணி வச்சேன். பூஜை ரூம் இருக்க எல்லா படத்தையுமே எடுத்து தொடச்சிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் குங்குமம் எல்லாமே வச்சு அதுக்கப்புறம் தான் மறுபடியும் ஆர்கனைஸ் பண்ணி வச்சேன். சாமி படம் பூஜை சாமானுக்கெலாம் பார்த்தீங்கன்னா மஞ்சள் வைப்போம் இல்லையா, அதில் நான் ஜவ்வாது கொஞ்சம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தான் வைப்பேன். நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். பூஜை ரூமே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெய்வீக மனத்தோடவே இருக்கும். பூஜை ரூம் ஓப்பன் பண்ணும்போதே பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பாசிட்டிவ் வைபாக இருக்கும். இந்த வாசனை பார்த்தீங்கன்னா ஒரு 4 டேஸ்க்கு கிட்ட இருக்கும். வீட்டில் பார்த்தீங்கன்னா பூஜை ரூம் தனியாக கிடையாது, ஹாலில் இருக்கிற ஷெல்ஃபியாக தான் நான் பூஜை ரூமாக மாற்றி வச்சுருக்கேன். பூஜை சாமான்களை பார்த்தீங்கன்னா உப்பும் புளியும் போட்டு தான் தேய்ப்பேன். இது சண்டே மார்னிங் எடுத்த வீடியோ. சண்டே மார்னிங்கே பார்த்தீங்கன்னா கிச்சனையே நல்லா அலப்பறை பண்ணி வச்சுருக்கேன். இந்த டைம் ஹாலிடேக்கு பார்த்தீங்கன்னா அம்மா வீட்டுக்கு போயிருந்தேன். ஸோ அதனால் எந்த க்ளீனிங் ப்ராசஸுமே பண்ணலை. வந்துட்டு ஒரு 3 டேஸ்லேயே வந்து ஸ்கூல் ரீஓப்பன் ஆகிடுச்சு. ஸோ ஒர்க்குக்கு போயிட்டு வந்து கொஞ்சம் வேலை தான் செஞ்சு முடிஞ்சுது. சாட்டர்டே சண்டே லீவுன்றதால எல்லாத்தையுமே க்ளீன் பண்ண ஆரம்பித்தாச்சு. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இட்லி, ஆஃப்டர்நூன் லஞ்சு அண்ட் மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சேர்த்து மட்டன் கழுவு பண்ணிட்டேன். மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் எல்லாம் முடிச்சாச்சு. அதுக்கப்புறம் ரிமைனிங் ஒர்க்கை கண்டினியூ பண்ண ஆரம்பிச்சிட்டேன். ஒர்க் பார்த்துக்கிட்டே மதியானம் லஞ்சுக்கு சாதமும் ரசமும் வைக்கணும். செல்ஃபெல்லாம் இதை மாதிரி நான் பேப்பர் போடும்போது கீழே பார்த்தீங்கன்னா அந்த எறும்பு சாக் பீஸ் இருக்கு இல்லையா, ஸோ அதை வச்சு லைன் போட்டுருவேன். இந்த மாதிரி சாக் பீஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் மேலே கவரை போட்டு வைங்க. அப்போ தான் நம்ம திங்ஸ் எதுவும் எடுக்கும் போது நம்ம கையில் எதுவும் படாது. கிச்சன் ஷெல்ஃப் பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி எப்படி இருந்தது, இப்போ ரொம்பவே நீட் ஆகிடுச்சு. ஷெல்ஃபு பார்த்தீங்கன்னா 2 தான் இருக்கும். என்னோட கிச்சன் திங்ஸ் எல்லாமே கரெக்டாக ஆர்கனைஸ் பண்ணி வச்சிருக்கேன். அதில் கவுண்டர் டாப் மட்டும் தான் க்ளீன் பண்ண வேண்டியது இருக்குது. ஸ்விட்ச் போர்ட்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு லாஸ்ட்டாக வந்து கவுண்டர் டாப் க்ளீன் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். அதான் லஞ்சில் சாப்பிட்டு முடிச்ச பிறகு கேஸ் ஸ்டவ் வாஷ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் கவுண்டர் டாப்பையும் க்ளீன் பண்ணிடலாம்னு சொல்லிட்டு விட்டு வச்சுருக்கேன். ஸ்விட்ச் போர்டு அதுக்கப்புறம் ஃப்ரிட்ஜ் எல்லாத்தையுமே க்ளீன் பண்ணியாச்சு. ஃப்ரிட்ஜ் உள்ளே வந்து ஊருக்கு போகிறதுக்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணி வச்சுருந்தேன். ஸோ அதனால் ஃப்ரிட்ஜ் உள்ளலாம் க்ளீன் பண்ணலை. கிச்சன் இருக்கிற வால் ஃபுல்லாகவே ஹஸ்பண்ட் தான் க்ளீன் பண்ணி கொடுத்தாரு. இந்த எக்ஸாஸ்ட் ஃபேன் இருக்கிற இடத்துல பார்த்தீங்கன்னா நிறைய எண்ணெய் பிசுப்பு இருக்கும். அது எல்லாமே க்ளீன் பண்ணி முடிச்சாச்சு ஒரு வழியாக. எங்கள் வீட்டு க்ளீனிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். சேனலுக்கு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்க. தேங்க்யூ.